ஹாய், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2016 வந்து மைசூர் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேல்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். இது வந்து நிறையா படத்தில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படையப்பா, அப்புறம் வந்து பாண்டவர் பூமி, மணிரத்னம் சாரோட நன்னாரை பாட்டு எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நரசிம்மர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமஸாக என்னென்னு பார்த்திங்கன்னா புளியோதரை, சுப்பண்ணா மெஸ்ஸோட புளியோதரை. சில இடத்துல சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இன்னும் நம்மளுக்கு நாக்குலேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான் இந்த புளியோதரை. அதை தான் நான் இன்றைக்கி வீட்டில் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன். பாகு வெல்லமாக இருந்தாலும் ஓகே தான். அதை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். இதுக்கு வந்து புளி வந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா கெட்டியாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த 2 கப்பு புளி கரைசல், அதுக்கப்புறம் வந்து 3/4 கப்பு நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் போட்டு நல்லா கலந்துட்டு சிம்மில் தான் வச்சுருக்கணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 3/4 மணி நேரம் நல்லா சுண்ட வைக்கணும். இந்த மாதிரி நல்லா சுண்டுனதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பேன் வச்சு இதுக்கு தேவையான மேல் பொடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா ரசத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து தொக்கெல்லாம் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் நல்லெண்ணெய் விட்டு தனியா 1 கப்பு போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு ஒரு 100 கிராம் அளவு மிளகா போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் வந்து மிளகாவோட சேர்த்துட்டு அதுலேயே வந்து கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து ட்ரை கோகோனட், கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். ஆறினோடனே இங்கே பாருங்கள். இப்போ வந்து அதை பொடியை பண்ணி வச்சாச்சு. அதே பேனில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம், கடலெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விடணும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை வந்து இந்த புளி பேஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம காஞ்ச வச்சுருக்கிற எண்ணெயும் பாதி விட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் தாளிப்பு போட்டுக்கலாம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து கொப்பரை தேங்காய், கருவேப்பிலை, பெருங்காயம் தான். சில கோவிலில் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பெல்லாம் போட மாட்டாங்க, கடலப்பருப்பும் போட மாட்டாங்க. நான் வந்து அந்த கடையில் போட்டிருந்தாங்க, அதனால் வந்து நானும் போட்டு இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா திக்காகிடுச்சு பேஸ்ட்டு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு 10-15 நாளைக்கு நம்மளுக்கு கவலையே இல்லை. எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சாதம் போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டு நல்லா கலந்தால் வந்து புளியோதரை ரெடி ஆகிடும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.